ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜாய்ஃபுல் ஸ்டார் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி செய்கிறது அதில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதை செய்ய போகிறது எங்கள் அம்மானா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மட்டனில் உப்பு கறி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கிருக்கேன்னா 1/4 கிலோ மட்டனுக்கு நம்ம உப்பு கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்புக்கு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடணும். 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிடணும்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் போதுமான அளவு, பூண்டு, காஞ்ச மிளகா இது 3 தான் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இது 3 தான் இன்க்ரீடியன்ஸு. இப்போ காஞ்ச மிளகா 4 போட்டிருக்கேன். 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் சின்ன வெங்காயத்தை. பூண்டும் அதுக்கு ஈக்குவலாக நம்ம உரித்து வச்சுக்கணும். எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக பூண்டு உரித்து வச்சுக்கிட்டு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறது கிடையாது. பூண்டு மட்டும் உரித்து போட்டுக்கிட்டால் போதும். நல்லா வதக்கிக்கணும் எல்லாத்தையும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா ஒரு பொன்னிறமான ஸ்டேஜ் வர வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கிட்டால் இதில் வர்ற காரம் தான் நம்மளுக்கு மட்டனுக்கு. லாஸ்ட்டாக இறக்கும் போது மட்டும் நம்ம பெப்பர் போட்டுக்கிறது தான். நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது. இப்போ மட்டன் குழம்பெல்லாம் வச்சுட்டோம்னா அது சைடில் தொட்டுக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும். நல்லா சூப்பராக டேஸ்டியாக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு உப்பு கறி. இப்போ தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கட்டும். நம்ம ஏற்கனவே மஞ்சள் போட்டு நல்லா மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஒரு 3 டைம்ஸு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கணும். இப்போ மட்டனை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம மட்டனை போடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இது ஓப்பன்லேயும் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் குக்கிங் ஸ்லோவாக இருக்கும். நான் அதனால் விசில் தான் வைக்க போகிறேன். நல்லா ஒரு 7 விசில் வச்சு விட்டால் போதும். நல்லா ஒரு அளவுக்கு கொஞ்சம் வதங்கிட்டால் நம்ம அதில் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம்னா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட கூடாது. கரெக்டாக அந்த மட்டன் இருக்கிற மட்டத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றினோம்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ குக்கரில் மூடி போட்டு நான் விசில் போட்டுறேன். 7 விசில் வந்தங்காட்டியும் இப்படி வந்துடும். 7 விசில் வந்தங்காட்டியும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஒரு ஓப்பன் குக்கிங்காகவே இந்த மாதிரி வெந்தால் போதும். நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஜூஸியாக அந்த மாதிரி ட்ரையாக சூப்பர் டேஸ்டியாக அந்த மிளகா காரம் உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகா அதுதான் காரம். அது அந்த பூண்டு, வெங்காயம் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து இப்போ இறக்கும் போது மட்டும் நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுவிட வேண்டியதான். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிட வேண்டியதான். ரொம்ப போட்டோம்னா கசப்பு தன்மை வரும். பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா போதும். இந்த மாதிரி வந்துடும் ட்ரையாக. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே இது மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா தொட்டுக்கலாம். இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போடுறோம். இது ஒரு அருமையான டிஷ். இது என் பொண்ணுக்கு கொடுக்க போகிறேன் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் மக்களே, இந்த உப்பு கறி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் நல்லா பெப்பர் போட்டதுனால காரசாரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மா எப்போ உப்பு கறி செஞ்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு பக்குவமாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த பெப்பர் போட்டால் சொல்ல வேணாம், சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். ஓகே மக்களே, பாய்.